தமிழக வெற்றி கழகத்தில் இன்று மஞ்சு பிரியா மாரிசாமி அவர்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்கள் இணைந்ததை கொண்டாடும் வகையில் நம்முடைய சரத்குமார் மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களுடைய முன்னிலையில் புரட்சி தளபதி அவர்களுடைய தமிழக முதல்வருடைய ஒப்புதலோடு பொதுச் செயலர் என் ஆனந்த் அவர்களுடைய ஆசையோடு இன்று தமிழக வெற்றிகள் இணைந்துள்ளார்கள் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் ஒரு செய்தீர்கள் என்ற நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் மஞ்சு பிரியா. நான் நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வரேன். தமிழ்நாடு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட ட்ரெஷராக இருக்கேன். தமிழ்நாடு டிஃப்ரெண்ட்லி ஏபிட் கிரிக்கெட்டோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் பணி செய்கிறதுக்காக ஒரு ஊக்குவிக்கும் வகையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்கிறதுக்கான அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை கொடுத்தது எங்கள் அன்பு தளபதி, நம்ம மக்களின் முதல்வர் அவர்களால் தான் இந்த இடத்துல நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கேன். நம்மளுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு இன்று தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் டி சரத்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கி ஒரு 300க்கும் மேற்பட்டவரோட கழகத்தில் இணைஞ்சிருக்கோம். மக்கள் பணி செய்வதற்காக வந்திருக்கின்றோம். நிறைய தலைவர்கள் இருக்காங்க. எங்களுடைய தாய் வழியில் வம்சாவழியாக எங்களுடைய தலைவர் கர்மவீரர் காமராஜர் ஐயாவின் என் தாய் வழியில் எனக்கு அவர் தாத்தா, என்னுடைய ஐயா அவரோட சேவை எப்படியோ கல்வி என்பது ஒரு நாட்டிற்கான முன்னேற்றத்திற்கான முதல் படி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனோட கர்மவீரர் காமராஜர் ஐயாவாக நாங்கள் பார்க்கப்படும் எங்கள் மக்களின் முதல்வரோட இணைந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கின்றேன். எங்கள் ஐயாவோட பேரை பயன்படுத்தாத கட்சிகளே கிடையாது. இங்கே எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா ஸ்கூல்ல இருந்து அந்த காலத்தில் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்க லைவ் எக்ஸாம்பிள் ஐயாவோட ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்கள் அம்மா. பேருக்கு யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் செயலில் செய்து காட்டிய தலைவர் எங்கள் ஐயா. அவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறது நம்மளுடைய தளபதி மட்டும்தான். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே யார் கொள்கைக்காகவும் யார் விளம்பரத்திற்காகவும் எங்கள் ஐயாவை பயன்படுத்துவது என்று. எங்கள் தளபதி சொல்கிறது லஞ்சம் ஊழல் இல்லா டிரான்ஸ்பரண்ட் அரசாங்கம். இன்றைக்கி மக்களுக்கு தேவையானது டிரான்ஸ்பரன்சி. நான் ஒரு பொது பணியில் இருக்கிறேன். நான் மக்களோடு மக்களாக பயணித்திருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் குழந்தையோடு பயணித்திருக்கின்றேன். அவர்களோட பெற்றோர்களோடு பயணித்திருக்கின்றேன். இங்கே நிறைய விஷயம் கண் துடைப்புக்காக மூடி மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகள் இருக்குது. ஆனால் இந்த 6 மாதத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே எப்படி கரப்ஷன் குறைஞ்சிருக்குன்னு. நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுதான் ஒரு 60 நாளில் இன்றைக்கி என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு என்னோட வீட்டிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வீட்டில் ஒரு சின்ன நாய்க்குட்டி வளர்க்குறோம். நாய்க்குட்டிக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம். அப்போது இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போடும்போது அங்கே இருக்க கம்பவுண்டர் எங்களுடைய வேலை செய்கிற எங்களுடைய அக்கா கிட்ட 200 ரூபாய் கேட்டிருக்காரு. அதே நாய்க்குட்டிக்கு இந்த வாரம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான டைமு இந்த வாரம் கூட்டிகிட்டு போனாங்க. இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போடப்பட்டது, 200 ரூபாய் வாங்கப்படவில்லை. இந்த சின்ன 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கி எத்தனையோ கோடிகள் அது நிப்பாட்டி இருக்குது. அது மக்களுக்கான பணம், நாட்டுக்கான பணம். அது நாட்டுக்கு முன்னேற்றத்திற்கு அந்த லஞ்சம் வாங்காத அரசாங்கம் நடத்துகிற ஒரே தளபதி நம் மக்கள் தளபதி தான். இது நம்மளுடைய பணம் இல்லையா, அது நமக்காக கண்டிப்பாக நடக்கும்.
லாக்அப் டெத் நடந்தால் கூட நீங்கள் வந்து உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அவங்கள மாதிரி மூடி மறைக்கவில்லை. எந்த லாக்அப் டெத் இருந்தும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதன் மீது விசாரணை நடத்தி அதன் மீது உரிய விசாரணை எடுத்து தண்டனை பெற்று தருவதற்கு முயற்சி எடுக்கின்ற அரசாங்கம் தான் எங்களுடைய தளபதியுடைய அரசாங்கம். ஏற்கனவே லாக்அப் டெத்தில் நடக்கும்போது அவருக்கு யார் யார் செய்தார்கள் என்று பல விஷயங்கள் தெரியாமலே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடியில் ஃபெலிக்ஸ் உடைய மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தான் அதை நடத்தினார்கள். ஆனால் அப்படியல்ல இந்த தளபதியுடைய ஆட்சியில். தவறு இழைத்தவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள். ஏனென்றால் இப்பொழுது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீரா என்ற வீராசாமி அவர்கள் மாம்பக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் லஞ்சம் வாங்கினார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தளபதி. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய 60 ஆண்டு ஆள ஆட்சிகளை முற்றுப்புள்ளி வைத்து இந்த 60 நாட்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் எங்களுடைய புரட்சி தான். 6 மாதத்தில் கலைத்துவிடும் என்பது அவருடைய பகல் கனவு. 6 மாதம் இல்லை, 60 ஆண்டுகள் ஆனாலும் இனி புரட்சி தளபதியுடைய விஜயுடைய ஆட்சி தான். எப்பொழுதுமே அவர்கள் தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்கிறார்கள், எப்படி 6 மாதத்தில் கலைக்க முடியும்? இவர்கள் எல்லாம் கனவு கோட்டைகள். எப்பொழுதுமே மணற்பகலிலே வந்து அவர்களை வந்து கனவு கோட்டைகள் கட்டுகிறார்கள். எப்படி கலைக்க முடியும்? மெஜாரிட்டி இருக்கிறது. யாரும் எந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரும் புதியதாக ஒரு தேர்தல் நடத்த சம்மதம் இல்லை. அப்படி இருக்கும்போது 6 மாதத்தில் என்பதெல்லாம் அவருடைய கட்சியிலிருந்து யாரும் விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறார்கள். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுகொழில் தலைவிட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லி தான், இல்லைன்னா அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் போயிடுவார்கள். அப்படி ஒரு ஈட்டடை வச்சுனே கொண்டு இருக்க வேண்டும் என்பது திமுகவுடைய நிலைப்பாடு. 6 மாதத்தில் 60 ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய புரட்சி தளபதி விஜயனுடைய தலைமையிலே தான் ஆட்சி நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொண்டர்களை, நம்மளோட தளபதியோட தொண்டர்களை எங்க தளபதி தான் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தாங்க அவங்க கட்சியில இணைந்திருக்கிறாங்க. நிருபர்கள் வந்து அவங்க கட்சியில் இன்னைக்கு தான் இணைந்திருக்கிறாங்க. அந்த இணைந்திருக்கிற ஒரு வாய்ப்பை கொள்கைக்காக அவங்க இணைந்திருக்கிறார்கள், கோட்பாடுக்காக இணைந்திருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பேத்தியாக இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் கல்வி சாலை நடத்துகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், அவர்கள் என்ன புதன் வந்திருக்கிறார்கள், புதியதாக இணைந்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு உண்டான கேள்வியை நீங்கள் அண்ணா ஒரே பதில் தான், சாக்லேட்ஸ் ஒர்க் மோர். நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம், செய்வோம், பாருங்கள். நன்றி. ஊடகவியலாளருக்கு நன்றி.